ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதி டைலரிங். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 3 ப்ளவுஸை, நார்மல் ப்ளவுஸ் 3 ப்ளவுஸை வந்து எப்படி 15 நிமிஷத்தில் கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 3 மெட்டீரியல் எடுத்திருக்கேன். 3மே வந்து ஒரே அளவுள்ள ப்ளவுஸ். இதை வந்து நம்ம 3யுமே ஒரே டைமில் கட் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கார்னர் ஃபுல்லாக ஒரே லைனில் இருக்கிற மாதிரி, அனைத்து கார்னரும் சேமாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து மடித்து போட்டுக்கோங்க. எப்பவும் போல் தான், நார்மலாக ப்ளவுஸ் நம்ம எப்படி மடித்து போடுவோமோ அதே போல் நீங்கள் மடித்து போட்டுக்கோங்க. கிளாத் வந்து நழுகும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இது மாதிரி பின் போட்டுக்கலாம். கார்னரில் கிளாத்தை வந்து சேமாக வச்சு இந்த மாதிரி பின் போட்டுக்கோங்க. ஒன் சைடு மட்டும் 3 கிளாத் இருக்கிறத மட்டும் எடுத்து பின் போட்டுக்கோங்க. பேக் சைடில் இருக்கிற 3 கிளாத்துக்கும் தனியாக போட்டுக்கணும். இந்த மாதிரி கார்னர் வந்து சேமாக வச்சு பின் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு தையலுக்காக அளவுகள் விடணும். சுருக்கங்கள் இருந்தால் இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. நேராக இந்த மாதிரி சுருக்கங்கள் இல்லாமல் எடுத்து போட்டுக்கோங்க. கீழ் சைடில் மடித்து அடிக்கிறதுக்காக 1.5 இன்ச் அளவில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துக்கு இந்த மாதிரி நம்ம லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 1.5 இன்ச் தையலுக்காகவும் செஸ்ட் ரவுண்டினுடைய அளவு 10.5 இன்ச், டோட்டலாக 12 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். தையலுக்காக 1.5 இன்ச், செஸ்ட் ரவுண்டு மார்பு சுற்றளவு 10.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துக்கு இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். இது தையலுக்கான அளவு, செஸ்ட் ரவுண்டினுடைய சரியான அளவு. ரெண்டுக்குமே நம்ம வந்து மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். நம்ம அந்த போட்ட லைன் இருக்கு இல்லைங்களா, கரெக்டாக அந்த லைனில் வந்து கிளாத்தை இந்த மாதிரி பிடிச்சு 2ஆக மடிக்கணும். 2 சைட்லேயுமே இந்த மாதிரி பிடிச்சு 2ஆக மடிச்சுக்கோங்க. நான் வந்து ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால இந்த மெத்தடில் போடுறேன். இந்த மாதிரி நீட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. இந்த கிளாத் வந்து நம்மளுக்கு ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்காக இந்த பகுதி. இதில் வந்து நம்ம ஃப்ரண்ட்டும் பேக்கும் கட் பண்ண போகிறோம் மடித்து போட்ட பகுதியில். ப்ளவுஸினுடைய பேக் ஹைட் அப்படின்னு பார்த்தா சரியான அளவு 14, தையலுக்காக 1/2 இன்ச் சேர்த்து 14.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணுறேன். நம்ம தையலுக்காக ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்ட இடத்துல இருந்து 14.5 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இது மாதிரி லைன் போட்டு மார்க்கிங்கை ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக் ரவுண்டு 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் சரியான அளவு 2.5 இன்ச்சும் தையலுக்காக 3/4 சேர்த்து மார்க் பண்ணிக்கிறேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5.25 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க்கிங்க்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த லைனில் தான் நம்ம வந்து ஆர்ம் லென்த் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஆர்ம் லென்த்து 5.25 இன்ச், அதையும் வந்து 2 இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்குமே இந்த மாதிரி வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கார்னர்லேருந்து பாருங்கள் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ஆர்ம் ரவுண்டு நம்ம ட்ரா பண்ணுறதுக்காக இந்த 1 இன்ச் மார்க் பண்ணுறது. ஸ்கேல் இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம், இல்லைனாவே ஃப்ரீ ஹேண்டாகவே நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1/2 இன்ச் தையலுக்காக விட்டுட்டு மீதி எவ்வளவு அளவுகள் இருக்குது அப்படிங்கிறத டேப் வச்சு இன்ச்சில் பாருங்கள் 9.25 இன்ச் வந்து கிடச்சிருக்கு ஆர்ம் ரவுண்டு. நெக்ஸ்ட்டு நம்ம பேக் நெக் வந்து மார்க் பண்ணணும். ஷோல்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா 7 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதே போல் அகலம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வச்சு அதே 2.25 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப ப்ராடாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 2.25 கூட வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். பேக் நெக்கை இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு பேக் பார்ட்டில் குறிக்க வேண்டிய அளவுகள் எல்லாமே நம்ம வந்து குறிச்சிட்டோம். பேக் பார்ட்டில் கட் பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு வந்து நெக் பீஸ்லேருந்து கட் பண்ணுங்கள். பேக் நெக்லேருந்து கட் பண்ணிங்க அப்படின்னா தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். 3 கிளாத்தை இந்த மாதிரி போட்டு நீங்கள் கட் பண்ணும்பொழுது கொஞ்சம் பொறுமையாகவே கட் பண்ணுங்கள். செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி ஹேர் கட் கொடுத்துக்கலாம். 3 கிளாத்தும் வந்து சேமாக இருக்கிற மாதிரி வச்சு ஹேர் கட் கொடுங்க. மடித்து அடிக்கிறதுக்காக ஒரு லைன் போட்டோம் இல்லைங்களா, அந்த இடத்துலையுமே வந்து ஒரு ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. எல்லா கிளாத்லேயும் படுற மாதிரி ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்குவோம்.
இது மாதிரி 3 பீஸ்லேயுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பார்ட் ரெடி பண்ணலாம். கிளாத்தை வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. 3 கிளாத்துமே உள்பக்கமாக இருக்குது. பேக் பார்ட் நம்ம கட் பண்ணதை இந்த மாதிரி எடுத்து மேலே வச்சுக்கோங்க. கிளாத் முன்ன பின்ன இல்லாமல் நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பேக் சைடில் கீழே வந்து கிளாத் இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒன் சைடு ஃபுல்லாக இருந்து பேக் சைடில் வந்து கிளாத் இருக்கா இல்லையாங்கிறது கிளியராக செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கட் பண்ண ஆரம்பிக்கலாம். மார்க் பண்ணவே ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லா சைடுமே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு பேக் பார்ட்டை இந்த மாதிரி நம்ம வெளியில் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு முன் கழுத்து வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். முன் கழுத்து 6 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர்லேருந்து நம்ம முன் கழுத்து ட்ரா பண்ணும் பொழுது ஒரு 1/4 இன்ச் உள்பக்கமாக வர்ற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் லென்த்து முன் உயரம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே ஷோல்டர்லேருந்து பாருங்கள், முன் உயரம் 13.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். 2 இடத்துல மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க ஸ்கேல் வச்சு. நம்ம போட்ட அந்த லைன்லேருந்து பாருங்கள் 1.5 இன்ச் மேல் பக்கமாக பார்த்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச் வந்து மேல் பக்கம் பார்த்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மார்க் பண்ண இடத்துல இருந்து கிராஸாக அந்த லைன் வந்து எந்த இடத்துல டச் ஆகுதுன்னு பாருங்கள். கிராஸாக வந்து 3 இன்ச் எந்த இடத்துல டச் ஆகுதோ அங்கே வந்து ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டாட்டுக்காக 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். டாட்டுக்காக 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம போட்ட மார்க்கிங்க்கு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு டாட்டும் செகண்ட் டாட் இருக்கு இல்லைங்களா, ஃபஸ்ட்டு மார்க்கிங் செகண்ட் மார்க்கிங் ரெண்டுக்கும் லைட்டாக கிராஸ் பண்ண மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க. மடிச்சு அடிக்கிறப்ப நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரண்ட்டும் நம்ம ட்ரா பண்ணிட்டோம். ஃப்ரண்ட்டு நெக்கு ஃபஸ்ட்டு அதை கட் பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கிராஸ் கட் பண்ணி நெக்ஸ்ட்டு டாட்டோடு அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட் ஃபுல்லாக நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதுலேயுமே வந்து ராங் சைடு வந்து கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. இதில் எல்லா கிளாத்லேயுமே வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த மாதிரி ராங் சைடு வந்து ஃபுல்லாகவே நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட் நம்ம கட் பண்ணி எடுத்து அடுத்தது வந்து ஸ்லீவ் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். கார்னர் ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. 4 ஓப்பன் சைடு இந்த மாதிரி கீழே என்ன பார்த்த மாதிரி இருக்கும். மேல் சைடில் ஃபுல் ஃபோல்டிங் இருக்கும். செக் பண்ணிக்கோங்க. முன்ன பின்ன இல்லாமல் நேராக வச்சு செக் பண்ணிக்கோங்க. மடித்து அடிக்கிறதுக்காக 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சரியான அளவு நம்ம மார்க் பண்ண போகிறோம். சரியான அளவு 8.25 இன்ச்சு. 1/2 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணிக்கிறோம். டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 9.25 இன்ச் வரும். 2 பக்கம் தையலுக்காக 1/2 இன்ச்சும் சரியான அளவு 8.25 இன்ச்சும் டோட்டலாக 9.25 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். நம்ம பண்ண மார்க்கிங்லேருந்து பார்த்திங்கன்னா 3.5 இன்ச் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 2 இடத்துல அதுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸ்லீவ் ரவுண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா சரியான அளவு 6 இன்ச்சு. தையலுக்காக பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஆம் ரவுண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா 9 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 1.5 இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கிறேன். ஃபோல்டிங்கில் பாருங்கள், தையலுக்காக மார்க் பண்ண இடத்து வரைக்கும் ஒரு லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த சைட்லேயுமே மார்க்கிங்கை ஜாயின் பண்ணி நம்ம லைன் போட்டுக்கிறோம். இப்போ பாருங்கள், அளவுகள் மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபோல்டிங்கில் கீழே எட்ஜு வரைக்கும் பாருங்கள் 10.5 இன்ச் கிடைக்கிது.
10.5 இன்ச்சில் சென்டராக பார்த்திங்க அப்படின்னா 5.25 இன்ச் அதில் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துக்கு சென்டராக ஒரு 1/2 இன்ச் அகலத்தில் மார்க் பண்ணிக்கோங்க உள்பக்கமாக. இதில் பார்த்திங்க அப்படின்னா வெளிப்பக்கமாக ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க சென்டரில். நம்ம போட்ட இந்த மார்க்கிங்கை டச் பண்ணி போனாலே ஆம் ரவுண்டு வந்து நீட்டாக கிடச்சிரும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம போட்ட மார்க்கிங்கே போதுமானது ட்ரா பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி ஸ்லீவ் வந்து வெளியே எடுத்துக்கலாம். ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. சென்டர்லேயும் வந்து ஒரு கட் கொடுத்துக்கோங்க. பாருங்கள், 6 ஸ்லீவுமே வந்து ரெடியாக இருக்குது. இந்த 6 ஸ்லீவ்லேயுமே பாருங்கள், உள்பக்கம் லைட்டாக ஃப்ரண்ட் பக்கம் லைட்டாக டெப்த்து கொடுத்துக்கலாம். சென்டர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. லைட்டாக வந்து டெப்த்து கொடுத்துக்கோங்க. நம்மளுக்கு ஸ்லீவ் பார்ட் வந்து இப்போது ரெடி ஆயிடுச்சு. ராங் சைடு வந்து இந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. ஆறு ஸ்லீவ்லேயுமே இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பட்டி ரெடி பண்ணணும். பேக் பார்ட்டை வச்சு அது மேலே வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம கட் பண்ணதை வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த கட்டிங் இருக்கு இல்லைங்களா, அதிலேருந்து ஒரு 1/2 இன்ச் மேலே வந்து நம்ம தையல் வந்து மார்க்கிங் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட்டி பகுதியில் பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம். ஏன்னா கீழ்ப்பக்கம் நம்ம மடித்து அடிக்கிறதுக்காக தேவைப்படும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் 1/2 இன்ச் மேலேயும் நம்ம மடித்து அடிக்கிறதுக்காக பேக் சைடில் லைன் போட்ட இடத்து வரைக்கும் எவ்வளவு அளவு இருக்கோ அந்த அளவு அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு 3.5 இன்ச் கிடச்சிருக்கு, நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு டாட் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக தான் அளவுகள் கிடைக்கும். பட் ஆனால் நம்ம நார்மலாக ஒரு 2.5 இன்ச் வந்து வைக்கணும். 2.5 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். சைடில் பார்த்திங்கன்னா பட்டியினுடைய உயரம் அப்படி பார்த்திங்கன்னா 3.5 இன்ச் கிடச்சிருக்கு. இந்த 3.5 இன்ச்சை நான் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கிராஸ் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கலாம். 3 இன்ச்சு தான் கட் பண்ணோம். அந்த 3 இன்ச்சை பாருங்கள், இந்த இடத்துலேருந்து இந்த இடத்து வரைக்கும் வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக வந்து இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அந்த 3 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அது ஃபஸ்ட்டு மார்க்கிங். செகண்ட் மார்க்கிங்லேருந்து நீங்கள் பாருங்கள் 7.5 இன்ச் லென்த் வரும். அந்த 7.5 இன்ச்சை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு மார்க்கிங்கும் செகண்ட் மார்க்கிங்கும் நம்ம ஜாயின் பண்ணி டாட் பிடிக்க போகிறதுனால அந்த அளவுகள் வந்து எடுத்துக்கக்கூடாது. இதில் பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த இடத்துல லைன் மேலே மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டாட்டினுடைய அளவு வந்து லைன் மேலே மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம போட்ட மார்க்கிங்க்கு இந்த மாதிரி வந்து ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். பட்டி நம்மளுக்கு இப்போது ரெடி ஆயிடுச்சு. நம்ம மார்க் பண்ண இடத்தோட கட் பண்ணி எடுத்துக்கலாம். 3 ப்ளவுஸ்க்குமே நம்ம வந்து பட்டி வந்து ரெடி பண்ணிட்டோம். இதில் வந்து 1/2 இன்ச் அல்லது 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா பட்டிக்காக விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பட்டியை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே வந்து சரியாக கட் பண்ணிங்கன்னா ஒருவேளை கொஞ்சம் பத்தலை அப்படின்னாலும் உங்களுக்கு சிரமம். ஆக 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுறதுனால தப்பு இல்லை. இதுலேயே வந்து ராங் சைடெலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேக் பார்ட், ஃப்ரண்ட் பார்ட், ஸ்லீவ், பட்டி எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலுடைய மற்ற வீடியோஸ்கள் பார்க்கணும் அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.